வணக்கம் வணக்கம் மேடிய ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய் சார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ரீநீட் ஃபிசிக்ஸில் வந்துட்டு மார்க்கு பூஸ்ட் பண்ணுறது. ஏன்னா லாஸ்ட் டைம் நீங்கள் ஒரு சில மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க, கொஞ்சம் நினச்ச மாதிரி ஸ்கோர் ஃபிசிக்ஸில் கரெக்டாக வராதுன்னு ஃபீல் பண்ணியிருந்தீங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிடலான்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதையெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி இப்போ இந்த ரீநீட் திரும்ப எழுதும்போது எப்படி ஃபிசிக்ஸில் வந்துட்டு மார்க்கை பூஸ்ட் பண்ணுறது, என்னென்ன மாதிரி சில விஷயங்களை நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும், அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரியா? வாங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இந்த ரூல் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ரூல். என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்ட், கான்செப்ட், ஃபார்முலா இதெல்லாம் படித்து முடிக்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே திரும்ப ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடணும். ஏன்னா நீங்கள் படிக்கும்போது எல்லாம் ஞாபகம் இருக்கும். அகெயின் அந்த 1 டேக்குள்ளே திரும்ப அந்த சாப்டரை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா மைண்டில் ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுடும். ரெண்டாவது, ஆஃப்டர் 1 வீக் 7 டேஸ்க்கு அப்புறம் அகெயின் அதே சாப்டர் திரும்ப ரிவைஸ் பண்ணணும். ஏன்னா திரும்ப ரிவிஷன் மட்டும் டச்சிலே வச்சுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா பிஃபோர் மார்க் டெஸ்ட்டுக்கு அப்புறம் மறுபடியும் ரிவிஷன் பண்ணணும். ஸோ குறைஞ்சது ஒரு 3 டைம்ஸ் ஆகுது ஈச் சாப்டர் நீங்கள் ரிவிஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த கான்செப்ட், ஃபார்முலா மைண்டில் ஸ்ட்ராங்காக நிற்கும், மறக்காது. சரியா? ஃப்ரீக்வெண்ட்டாக ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மெத்தட் ஒன் ஆஃப் த எஃபெக்டிவ் மெத்தட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரிஃபரன்ஸ் ஹை வெயிட்டேஜ் சாப்டரை கண்டிப்பாக ஃபஸ்ட்டு படித்து முடிச்சிடணும். நீங்கள் ஆர்டரெல்லாம் போனீங்கன்னா அதனால் யூஸ் கிடையாது. ஏன்னா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூன்றது மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் எது பெஸ்ட்டு மெத்தடு, எதெல்லாம் நம்ம முதல்ல முடிச்சோன்னா மார்க் பூஸ்ட் பண்ண முடியும், அட் த சேம் டைம் அது ஈஸியாகவும் இருக்கணும் அந்த சாப்டர். ஸோ அந்த மாதிரி சாப்டர்ஸ் தான் நமக்கு இதெல்லாம். கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், மாடர்ன் ஃபிசிக்ஸ், ரே ஆப்டிக்ஸ், செமிகண்டக்டர்ஸ், மேக்னட்டிசம், யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன், கைனமேட்டிக்ஸ், இது எல்லாமே என்னென்னா மார்க் ஸ்கோரிங் ஹை வெயிட்டேஜ் ப்ளஸ் ஈஸி சாப்டர். ஏன்னா நம்ம முதல்ல ஈஸி சாப்டர் படிச்சிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடிய கொஞ்சம் கான்செப்ட் டெப்த்தாக இருக்கிற சாப்டர் அடுத்தது படிக்கணும். லைக் ஒர்க் எனர்ஜியாக இருக்கட்டும், லாஸ் ஆஃப் மோஷனாக இருக்கட்டும், அப்புறம் கிராவிடேஷன், இதெல்லாம் ஹை வெயிட்டேஜ். பட் இதெல்லாம் ரொம்ப ஈஸி சாப்டர். அதாவது 12th ஃபிசிக்ஸ் ஓவராலாகவே ரொம்ப ஈஸி. அப்புறம் 11th ஃபிசிக்ஸில் இது ரெண்டும் ரொம்ப ஈஸி. மற்ற சாப்டர்னால் கொஞ்சம் யோசிக்கணும், கொஞ்சம் ஃபார்முலா நிறைய இருக்கும். அதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இதை முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அந்த சாப்டருக்கு போகணும். முதல்ல இதை ஹை வெயிட்டேஜ் ப்ளஸ் ஈஸி சாப்டர். ஸோ அந்த ஆர்டரெலாம் நம்ம இதை முதல்ல முடிச்சிட்டோன்னா நமக்கு வந்து இந்த மார்க் நிறைய பூஸ்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஃபார்முலாவும் முதல்ல இன்டர்லிங்க் பண்ணி தரணும். ஏன்னா நீங்கள் ஃபார்முலா தனித்தனியாக படித்து வச்சுருப்பீங்க. ஒரு ஃபார்முலாவிலேருந்து இன்னொரு ஃபார்முலாவுடைய அந்த கான்செப்ட் இன்டர்லிங்க் எப்படி போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கூலம்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ் எடுத்திங்கன்னா ஃபோர்ஸ் கான்செப்ட்லேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி கொண்டு போனாங்க, பொட்டன்ஷியல், கெப்பாசிட்டன்ஸ், அந்த செயின் ரூல் எப்படி போகுது, அந்த ஃபார்முலா ஒன்றுலேருந்து இன்னொன்று அந்த இன்டர்லிங்க் ரிலேஷன் நம்ம எப்படி கொண்டு வரோம். ஸோ அது மாதிரி சப்ஜெக்டை வந்து இன்டர்லிங்க் பண்ணி டெரைவ்டு ஃபார்முலா, இன்டர்லிங்க் ஃபார்முலா இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு ஃபார்முலா டேரெக்டாக எல்லா கேஸ்லையும் ஒரே ஃபார்முலா அப்படியே யூஸ் பண்ணி ஆன்சர் கெட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஒரு 2-3 ஃபார்முலா ஒரு சில கேஸில் 2 ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது கொஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இன்டர்லிங்க் வந்து நமக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எலிமினேஷன் மெத்தடு கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண பழகணும். ஏன்னா இதை பற்றி நான் தனியாக ஒரு கிளாஸே உங்களுக்கு ஒரு வீடியோவே நான் போட்டிருந்தேன். கரெக்டாக? ஸோ அது மோஸ்ட்லி எஃபெக்டிவாக இருக்கும், சில நேரத்தில் ஃபெயிலியரும் ஆகும். இங்கே என்ன அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் எப்படியெல்லாம் எலிமினேஷன் பண்ணலாம். யூனிட்ஸ் மிஸ்மேட்ச், அதாவது நம்ம யூனிட் செக் பண்ணும்போது அது வந்துட்டு யூனிட் மேட்ச் ஆகாமல் இருக்கலாம், இல்லை ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய டேட்டாவுக்கு தேவையான யூனிட் அது இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சில கொஷின் இருக்கும், எலிமினேஷன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் சில நேரத்தில் அந்த எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் ரொம்ப லார்ஜ் வேல்யூவாக இருக்கும்போது ஆஃப் அண்ட் ராங் அப்படின்னு என்ன அர்த்தம், எப்பயாவது அடிக்கடி தப்பாக இருக்கும். அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கிற வேல்யூ கரெக்டாக இருக்கிறதுக்கான ஆன்சராக இருக்காது, எலிமினேஷனில் பண்ண முடியும். மோஸ்ட் ஆஃப் த கேஸில் அது ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நானே அதை பற்றி நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். சில நேரத்தில் அது ஒர்க் அவுட் ஆகாது, பட் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். நீங்கள் அதை நிறையா ப்ராக்டிஸ் பண்ணும்போது. ஸோ ஐடியா இல்லாத டைமில் யூ கேன் டூ இட். அதுக்கப்புறம் டைமென்ஷன் அனாலிசிஸ் ஒன் ஆஃப் த குட் மெத்தட் டு எலிமினேட் ஆப்ஷனில் அது கொஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்குறேன். ரைட்? அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஆக்சுவல் மெத்தட் எல்லா கேஸிலும் இருக்காது. அப்ராக்சிமேட் வேல்யூ, நிறைய டெசிமல் வேல்யூஸில் சால்வ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்லாம் வரும். அப்போலாம் வரும்போது அப்ராக்சிமேஷனை ஃபாஸ்ட்டாக எடுக்க தெரியணும். அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் √2, √3, பை வேல்யூ, 1/π வேல்யூ, பை ஸ்கொயர் வேல்யூ, இந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் நான் கொடுத்துருக்கிறேன். அதெல்லாம் டக்குன்னு யூஸ் பண்ணி சால்வ் பண்ண தெரியணும். அதெல்லாம் வச்சு நம்ம அப்ராக்சிமேஷன் ரொம்ப முக்கியம். அக்யூரேட் ஆன்சர் கொண்டு வரணும் அவசியம் கிடையாது. அப்ராக்சிமேட்டாக நியரஸ்ட் ஆன்சர்னு கண்டுபிடிச்சாலே வி வில் கெட் த ஆன்சர். ஸோ அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது 90 செகண்டுக்குள்ளே அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அதுவே நமக்கு சில இடத்துல அதிகம் தான். அதை முதல்ல ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். லெஸ் தென் 90 செகண்டுக்குள்ளே சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணணும். அதுக்கு மேலே அதிகமாக போகக்கூடிய ப்ராப்ளம் மாதிரி எதாவது தோணுச்சுன்னா ஃபஸ்ட்டு இந்த
ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் முதல்ல முடிச்சுட்டு அப்புறம் இங்கே வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் அது ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை கிராஃபாக இருக்கலாம், இல்லை தேரி பேஸ்டு கொஸ்டினாக இருக்கலாம். டக்குன்னு நீங்கள் ரீட் பண்ணி எலிமினேஷன் பண்ணி ஆன்சர் ஈஸியாக கொண்டு வந்துட முடியும். சிலது சிம்பிளாக டைரக்ட் ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஒரு சில கொஸ்டின் என்னன்னா நீங்கள் வந்து அதாவது எப்படி சொல்கிறது, டைரக்ட் ஃபார்முலாவாக இருந்தால் கூட கால்குலேஷன் பெருசாக இருக்கும். இல்லைனா ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சி இன்னொரு ஃபார்முலாக்கு போக வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம் எடுக்கிற கொஸ்டின்லாம் கொஞ்சம் லேட்டாக ட்ரை பண்ணணும். ஸோ டக்குன்னு பார்த்த உடனே ஆன்சர் போடக்கூடிய கொஸ்டின் லெஸ் தென் 90 செகண்டுக்குள்ளே சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டினை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த டைம் எடுக்கக்கூடிய கொஸ்டினில் லாஸ்ட்டாக ட்ரை பண்ணிங்கன்னா உங்களால் நிறைய கொஸ்டின் முன்னாடியே கொஞ்சம் அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிரும். பதட்டம் இல்லாமல் கொஞ்சம் இந்த நியூமரிக்கல்ஸ்லாம் போகலாம். ஏன்னா இங்கே நீங்கள் லாக் ஆகிட்டிங்கன்னா அங்கே நிறைய கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண வேண்டிய அந்த இது மிஸ் ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆகிடும், நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ண முடியல, மார்க் அதிகமாக வர முடியாமல் போயிடுச்சுட்டு ஃபீல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கவனமாக அட்டன் பண்ணணும். டைம் எடுக்கிற மாதிரி கொஸ்டின் தெரியுதுனாலே அதை வெயிட் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் எப்படி இருந்தாலும் ஒரு 25 கொஸ்டின் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதை டக்குன்னு கிராஃப் ஃபார்முலா டக்குன்னு போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி தேரி பேஸ்டு கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின், அந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அதுக்கப்புறம் லேட்டராக டிஃபிகல்ட் கொஸ்டின் ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியம், அந்த நோட் புக்கை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். நான் என்ன சொல்லியிருக்கிறேன், ஒரு தடவையும் நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதும்போது ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன மிஸ்டேக் பண்ணுறோம், ஃபார்முலாவா, கால்குலேஷனா, அதுக்கப்புறம் ஆப்ஷன்லேருந்து ஏதாவது தப்பாக பார்த்துட்டோமா, யூனிட் கன்வர்ஷன் தப்பாக பண்ணாமல் விட்டுட்டோமா, கரெக்டாக பண்ணிடுமா இல்லையா, இதெல்லாம் கரெக்டாக வெரிஃபை பண்ணணும். சில்லி மிஸ்டேக் எல்லாமே நோட் பண்ணணும். ஸோ ராங் கான்செப்டாக, சில்லி மிஸ்டேக்காக, ரிப்பீட்டடாக வரக்கூடிய ஃபார்முலா ஏதாவது தப்பாக பண்ணியிருக்கிறோமா, அதுக்கப்புறம் என்சிஆர்டி லைன் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து எதாவது ட்ரிக்கி நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையே ஏதாவது ட்விஸ்டடாக கேட்டிருக்கிறாங்களா, அந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்லாம் வரும்போது என்ன மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க நமக்கு தெரிஞ்சதே இன்டெரக்டாக அதை கேட்டிருக்காங்களா, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம தப்பு பண்ணும்போது. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி தேரி. ஸோ இது ரிலேட்டடாக வரக்கூடிய அந்த கொஸ்டின் மெயினாக அது வந்து கான்செப்ட் டெக்ஸ்ட் புக்கில் என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய அந்த கான்செப்டை பேஸ் பண்ண கொஸ்டினாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம என்ன பார்த்துக்கோம், தேரி பேஸ்டு கொஸ்டின் நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து இந்த ஒரு 10 கொஸ்டின் கிட்ட கேட்டிருந்தாங்க லாஸ்ட்டு இப்போ நீங்கள் எழுதுகிற டெஸ்ட்லேயே. ஸோ அதில் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்டு, அசர்ஷன், ரீசனிங்கு, சில நேரத்தில் வந்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்ட், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் நாட் கரெக்ட், இது எல்லாமே ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின், தேரி பேஸ்டு கொஸ்டின். இது எல்லாமே எதில் இருந்திருக்கும், என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் இருந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ண தெரியணும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா தேரி பேஸ்டு கொஸ்டின் நம்ம தனியாக கலெக்ட் பண்ணி ப்ராப்ளம் இல்லாத கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி அதையும் பழகிக்கணும். ஏன்னா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது ஈஸியாக ஆன்சர் ஸ்கோர் பண்ண முடியும், டைம் சேவிங், ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கெட் பண்ணவும் முடியும். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்? அதுக்கப்புறம் பிஒய்க்யூ இருக்குது பாருங்கள், அது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா நமக்கு அந்த மாடல் கொஷின் ரிப்பீட்டடாக அவங்க என்ன மாதிரி கொஷின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ் ரிப்பீட் ஆகுது, இதெல்லாமே நம்ம அடிக்கடி பார்ப்போம். நானே நடத்தும்போது உங்களுக்கு நிறைய சொல்லியிருப்பேன். பேட்டர்னாக நிறைய கொஷின் பார்த்துருப்போம். நம்ம இந்த மாடல்லாம் ஒரே டைப்பு, இதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருப்பாங்க. அந்த பேட்டர்னுக்கு பர்டிகுலராக இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி டேரெக்டாக ஆன்சர் கெட் பண்ணிடலாம். ஸோ அது மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீட்டாக இருந்தாலும் ஜேஆர் இருந்தாலும் சரி நிறைய பேட்டர்ன்ஸ் டைப் ஆஃப் கொஷின் ரிப்பீட் ஆகும். ஸோ அந்த மாதிரி கொஷின்லாம் என்னென்ன, அதுக்கு டேரக்ட் ஃபார்முலா என்ன, ஆக்சுவல் மெத்தடில் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணாமல் அந்த பர்டிகுலர் பேட்டர்னுக்கு அப்படியே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எப்படி ஆன்சர் கெட் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். பிகாஸ் நிறைய பேட்டர்ன் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் நீட்டில் ரிப்பீட் ஆகுது, திரும்ப பழைய கொஸ்டினே திரும்ப லூப்பில் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் பிஒய்க்யூஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸை நம்ம பார்த்துக்கணும். ரைட்? அதுக்கப்புறம் இந்த மார்க் டெஸ்ட் எழுதும்போது சில விஷயங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். மார்க் டெஸ்ட் எழுதும்போதே டேரெக்டாக வந்துட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் போயிட்டு சில விஷயங்களை பண்ணக்கூடாது. இங்கிருந்தே பழகி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா தான் அங்கே போகும்போது அந்த ஃப்ளோ வரும், இந்த ஹேபிட் வரும். ஸோ என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈஸி கொஷினை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். கொஷின் படிக்கும்போதே உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்க்கும்போதே இது கிராஃப் டக்குன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கா, தேரி பேஸ்டு கொஸ்டினாக இருக்குதா, அதில் எது 4 ஆப்ஷனில் எது கரெக்டாக இருக்குது அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி, அதுக்கப்புறம் சிம்பிள் ஃபார்முலா பேஸ் பண்ண மாதிரி இருக்குதா, அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கெட் பண்ணுற மாதிரி இருக்கா, அந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் முதல்ல முடிச்சிடணும். அதெல்லாம் வந்துட்டு அப்படியே நீங்கள் படிக்கும்போதே தெரியும். கால்குலேஷன், நியூமரிக்கல் கொஸ்டின்லாம் வருதுன்னா இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வரணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து கால்குலேஷன் எங்கேயா ஸ்ட்ரக் ஆகிட்டாலோ தப்பு பண்ணிட்டாலோ என்ன இருக்காது, உங்களுக்கு பயம் இருக்காது. இவ்வளோ கொஸ்டின்ஸ் தான் ஆல்ரெடி நம்ம இவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டோம், இதை இன்னும் கொஞ்சம் கரெக்டாக நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ணால் மார்க் பூஸ்ட் பண்ணலான்னு. ப்ராப்ளமில் லாக் ஆகிட்டிங்கன்னா பிரச்சனை ஆகிடும். ஸோ அதனால் அலர்ட்டாக கவனமாக இருக்கணும். ஸோ அட்டன் பண்ணும்போது முதல்ல ஈஸி கொஷின், ஸோ நம்ம தேரி கொஸ்டின், அதுக்கப்புறம் ரொம்ப லென்த்தி கால்குலேஷன் கொஸ்டின் மாதிரி என்ன தெரிஞ்சிச்சுன்னா அதெல்லாம் லாஸ்ட்டாக ட்ரை பண்ணணும். அது வந்து ஒரு சடனாக போய்ட்டு அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச சேப்டராக இருந்தால் கூட போய்ட்டு அதில் மாட்டிக்கூடாது. ஏன்னா சில கொஷின் வந்து ரொம்ப டைம் எடுக்கும், அது உங்களுடைய மைண்டு டிஸ்டர்ப் பண்ணிவிடும். ஏன்னா ஆன்சர் வரல, டைம் நிறைய எடுக்குதுன்னா பேனிக் ஆகிடும் உங்களுக்கு. இன்னும் இவ்வளோ கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணல, இந்த ஒரு கொஸ்டின் ஒரு நேரம் போகுது அப்படின்னு. எப்பயுமே ஒரு கொஸ்டினில் மாட்டிங்கன்னு சுற்றின்னு இருக்கக்கூடாது, அங்கேயே திரும்ப போட்டுட்டு டக்குன்னு ஆன்சர் வரல
இன்கேஸ் நீங்கள் அதை ட்ரை பண்ணிட்டீங்க ஆன்சர் வரல அப்படின்னாலும் அதிலே திரும்ப நிற்காமல் அடுத்த கொஸ்டினுக்கு டக்குனு ஷிஃப்ட் ஆகிடணும். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வரணும். அந்த மென்டாலிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ ஃபைனலாக அந்த ஃபாஸ்ட்டு ஸ்கோரிங் ஹை ஸ்கோரிங்க்கான ஃபார்முலா ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, கான்செப்ட்டு பிஒய்க்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், நிறைய ரிவிஷன் பண்ணணும், நிறைய மார்க் டெஸ்ட் நிறைய திரும்ப திரும்ப பண்ணி உங்களுடைய மிஸ்டேக்ஸ்லாம் ரெக்டிஃபை பண்ணி நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 160ன்றது நீங்கள் நீட் ஃபிசிக்ஸில் ஈஸியாக அடிச்சிட முடியும். அதுவும் இப்போ வர டெஸ்ட்டில் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க, செகண்ட் டைம் எழுதுறீங்கிறதுனால 160ன்றது ரொம்ப சிம்பிள். 180 அவுட் ஆஃப் 180 நிறைய பாசிபிள் தான், அதுவே பாசிபிள் தான். அட்லீஸ்ட் நான் சொல்கிறது 160ன்றது நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ நான் சொன்ன அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி பக்காவாக பண்ணிங்கன்னா 100% 160+ன்றது ரொம்ப 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 ஈஸி, அசால்ட்டாக நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப நான் அதை தான் சொல்லுவேன். நிறைய டெஸ்ட் எழுதுங்க, அனாலிசிஸ் ஒழுங்காக பண்ணுங்கள், எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கும் எங்கே வீக்காக இருக்குன்னு கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பை.